ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு யோசிச்சேன்னா, இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் ஏன் ஒரு பெரிய பர்சஸ் வச்சுருக்க டீமுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 days பேக் ஆண்ட்ரே ரசலோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கேகேஆர்லேருந்து அவர் அப்படியே எனக்கு வேறு எந்த டீமுக்கும் ஆட பிடிக்கலை, எனக்கு என்னையே வேறு ஜெர்சியில் பார்க்கவே என்னால் முடியலை ஆன்லைனில் எடிட்ஸ்லாம் பார்க்குறப்போ. ஸோ அதனால் நான் இங்கே இருந்து இப்படியே ரிட்டையர் ஆகிடுறேன், என் லெகசி கேகேஆர்லேயே இருக்கணும்னு சொல்லி ரிட்டையர் ஆகிட்டார். கோச்சிங் ஸ்டாஃபில் ஏதோ ஒரு பவர் கோச்சுன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய மார்க்கி பிளேயராக இருந்த ரசல், ஒரு 15 crores மேலே போவார் ஆக்ஷன்லன்னு எதிர்பார்த்த ரசல் அவுட். இந்தியன் பிளேயர்ஸும் பெரிதளவில் யாருமே கிடையாது. 1-2 பிளேயர் நெட் பிக் பண்ணிடலாம். ஒரு ரவி பிஷ்னாய் வராரு, ஒரு ஆகாஷ் தீப்னு வராரு. பட் பெரிய மார்க்கி இந்தியன் பிளேயர்ஸும் யாரும் கிடையாது. ஓவர்சீஸ்லேயுமே மார்க்கி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருமே பெருசாக இல்லை. கேம் கிரீன் நம்ம பேசலாம், பட் கேம் கிரீன் ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு வராரா அதுவே ஒரு சந்தேகம். வந்தார்னா ஒரு பெரிய மார்க்கி பிளேயர். லியம் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல பிளேயர், நல்ல இன்டர்நேஷ்னல் பிளேயர். டேவிட் மில்லர், மேக்ஸ்வெல், இந்த மாதிரி ஒரு நெட் பிக் பண்ணி ஒரு 5 to 10 பேரை நம்ம பிரிச்சிடலாம். இவ்வளோ தான் இருக்காங்க மார்க்கெட்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கேகேஆர், சிஎஸ்கே இவங்கெல்லாம் மோர் தென் 45 crores 43 crores சிஎஸ்கே கிட்ட, கேகேஆர்கிட்ட 64 crores இருக்குது. இவ்வளோ பணத்தை வச்சுட்டு யாரப்பா ஆக்ஷனில் வாங்குவீங்க? யாருமே இல்லையே, உங்களோட ஸ்பாட்ஸுக்கு ஒரு அவ்வளோ டேலண்ட் பூல் இல்லையே அப்படின்னு பார்க்குறப்போ தெரியுது. அதுவும் எஸ்பெஷலி கேகேஆர்லாம் ஒரு நிறைய ஸ்பாட்ஸ் ஃபில்லப் பண்ணும். ஓப்பனிங்கில் ஒரு ஸ்பாட் இருக்குது, மிடில் ஆர்டரில் ஒரு 2 ஸ்பாட் இருக்குது, பவுலிங்கில் ஓவர்சீஸ் பவுலிங்கில் ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கேற்ற ரிசோர்ஸஸ் பெருசாக இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. வெட்ரன்ஸ்லாம் போகிறாங்க, ஃபார்மர் பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. மேபி இது ஒரு இன்னொரு சைனாக கூட இருக்கலாம். நிறைய புது ஓவர்சீஸ் டேலண்ட்ஸ் உள்ளே வரதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேக்கப் டஃபின்னு ஒருத்தர் நியூசிலாண்டில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இங்கிலாண்டில் கஸ் ஆட்கின்சன், ஜாஷ் டங் பவுலர்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் நியூசிலாண்டில் ராபின்சன் ஒருத்தர் நம்பர் 3 சூப்பராக ஆடிட்டுருக்காரு T20. ஸோ அந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்க. இப்போ டோனி டிசோர்சி எடுத்துக்கோங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ இந்த மாதிரி புதுசான மக்களுக்கும் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ புது ஓவர்சீஸ் ஸ்டார்ஸும் உருவாகிறதுக்கு இந்த ஆக்ஷனில் சான்சஸ் இருக்குது. பெரிய டீம்ஸுக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலி தான், பெரிய பர்ஸ் வச்சுருக்கிற டீம்ஸுக்கு. இப்போ சிஎஸ்கேவாச்சும் ஒரு 2-3 ஸ்பாட் தான் பிளேயிங் லெவலில் சார்ட் அவுட் பண்ணோம். அது அவங்க வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க யாரையாச்சும். இப்போ மேக்ஸ்வெல்லை ஹெவியாக டார்கெட் பண்ணுவாங்க, லியம் லிவிங்ஸ்டனையும் ஹெவியாக டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா ரசல் இல்லாததுனால இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணி பிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் லியம் லிவிங்ஸ்டனுக்கும் மேக்ஸ்வெலுக்கும் ஒரு பெரிய ஹாப்பி டேவாக இருக்கும். நார்மலாக அவங்க எந்த ப்ரைஸில் ஆக்ஷனில் போயிருப்பாங்கன்னா ஒரு 6 to 8 to 9 crores அந்த ரேஞ்சில் போயிருப்பாங்க 2 பேரும். பட் இப்போ இந்த ட்ரைனஸ்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு அபவுட் 10 crores தான் போவாங்க 2 பேருமே. கேகேஆரும் சிஎஸ்கே மாற்றி அடிச்சுப்பாங்க இந்த 2 பேருக்கும். கேம் கிரீனுக்கும் சரி, கேம் கிரீனுக்குமே மோர் தென் ஒரு 30 crores மேலே ஒரு அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். இஃப் ஹி விஷஸ் டு பார்ட்டிசிபேட்னா கண்டிப்பாக அவருக்கும் மினிமம் 25 மேலே போவார் கேம் கிரீன். மேக்ஸ்வெல், லியம் லிவிங்ஸ்டன்லாம் 10+ crores போவாங்க. மில்லருக்குமே ஒரு நல்ல பேடே இருக்கும். அப்போது ஒரு 7-8 crores போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டர் ஃபினிஷர் அந்த கேட்டகிரியில் அவ்வளோ பிளேயர்ஸ் இல்லை பேசிக்காக. அதே மாதிரி சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர், சீம் பவுலர்ஸ் ஓவர்சீஸ்லேயுமே அவ்வளோ பிளேயர்ஸ் பெருசாக ஆல்ரெடி ப்ரூவன் கஸ்டமர்ஸ் இன் ஐபிஎல் இல்லை. எல்லாருமே நிறையா அன்ப்ரூவன் கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ புது பவுலர்ஸ் யாராச்சும் உள்ளே வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு ஓட்டனில் பாட்மேன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்காவை ஏதாவது ஒரு டீம் எடுக்கலாம், நல்லா பண்ணுறாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜேக்கப் டஃபி, கஸ் ஆட்கின்சன், ஜாஷ் டங், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள கூட பிக் பண்ணலாம். பென் டோர்ஷஸ் யாராவது எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டீம்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் ரொம்ப வருஷம் கழித்து இது ஒரு மாதிரி ஒரு சட்டிலான ஆப்ஷனாக இருக்கும். நிறைய பிக் நேம்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி போகிற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சப்போஸ் சாம்சன் வெளியே வந்திருந்தார், இல்லை ஒரு கேஎல் ராகுல் வெளியே ஆக்ஷனில் இருந்தார்னா ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்பைஸ் ஸ்டெப்பாக இருக்கும். பட் இந்த ஆக்ஷன் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, இந்த பிளேயர் இந்த டீம் போவாங்கப்பா, இந்த பிளேயர் மோஸ்ட்லி இந்த டீம் எடுத்துருவாங்க. இப்போ கேம் கிரீன்லாம் இப்போ கேகேஆர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 28-30 கோடி கொடுத்து எடுத்துடலாம்.
ஸோ அவங்ககிட்ட பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அவ்வளோ அண்டர் அச்சீவிங் பிளேயர்ஸ்க்கும் நிறையா பர்ஸ்லேருந்து செலவு பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது இந்த மினி ஆக்ஷனில். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த ஆக்ஷன் கொஞ்சம் அப்படியே சட்டிலாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பெருசாக ஒன்றும் பெரிய பர்ஸ் வச்சுட்டு வர டீம்ஸுக்கு அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்காது. பட் அவங்களோட என்ன பண்ணலான்னா, அவங்க ஸ்கவுட்டிங்கில் நல்ல இந்தியன் டேலண்ட்ஸ் ஸ்கவுட் பண்ணி அவங்களுக்கு ஃபேர் ப்ரைஸ்க்கு ஒரு 4-5 கோடி போனாலுமே எடுத்து, இப்போ நிறையா இந்த இந்தியன் டேலண்ட்ஸ்னால் கார்த்திக் சர்மா நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தமிழ்நாட்டிலே ராஜ்குமார்னு ஒருத்தர், அவரை பேக்கப்பாக யாருக்காச்சும் எடுத்து வைக்கலாம். இப்போ அபினவ் மனோகர் நல்லா பண்ணுறாரான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியன்லேயே, பேட்டர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ்லாம். ஸோ அவங்கள நல்லா ஸ்கவுட் பண்ணி அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு நெக்ஸ்ட் பிக் திங்காக மாற்றலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபாரினில் ஓவர்சீஸ்லேயுமே சப்கான்டினென்ட் பிச்சஸில் யார் நல்லா பண்ணுறா, சென்னா கண்ட்ரீஸ்லேருந்து அதை நோட் பண்ணலாம். T20s யார் நல்லா பண்ணுறா, புதுசாக யங்ஸ்டர்ஸ் ஒரு 25, 23 அந்த ஏஜ் கேட்டகரியில் அவங்கள நோட் பண்ணி அந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் மந்தில், இந்த மந்தில் ஆக்ஷன் வருது, இன்னும் 15 டேஸில் எப்படி டீம்ஸ்லாம் போகிறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். So thank you for watching my video. Subscribe to my YouTube channel. That's it.